வெல்கம் எவ்ரிவன். இப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், இந்த லென்ஸில் ரூல்ஸ், இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆப்ஜெக்ட்லேருந்து ரே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரே டயக்ராம் என்னென்னு, பிரின்சிபல் டயக்ராம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரே வந்து பேரலாக வருது. பிரின்சிபல் ஆக்சஸ் இதுதானே, பேரலாக வருது ரே. ரே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது லென்ஸில். ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகும்? ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகும். ரிஃப்ராக்ட் ஆகி பெண்டிங் அந்த அதை என்ன டிவைட் ஆகி பாத்துலேருந்து டிவைட் ஆகி இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. சரிங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி பேரலா ரே வருது இதில் கான்கேவ் ஷேப்பில். இங்கே எடுத்துக்கிறது கான்கேவ் ஷேப் லென்ஸ், இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டோம், இங்கே கான்கேவ் ஷேப் லென்ஸ் எடுத்துட்டோம். பேரலா ரே வரும்போது இங்கே ஸ்ட்ரைக் ஆகுதா? ஆகுது. ஆகி இப்படி எமர்ஜ் ஆகுது தானே. எமர்ஜ் ஆகுறது எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு? இட் இஸ் அப்பியர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், F1 பாயிண்ட்ல இருந்து எமர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது. அப்ப இங்க வெர்ச்சுவலா இந்த ஃபோக்கஸ் இங்க ஆயிருக்குது. இங்க எமர்ஜ் ஆகிற ரே வந்து வெர்ச்சுவலா இங்க ஃபோக்கஸ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ். இப்படி ரே வந்துச்சுன்னா, பேரலா ரே வந்துச்சுன்னா இங்க இப்படி ஃபோக்கஸ் ஆகுறது, இங்க எமர்ஜ் ஆகுது. ரெண்டாவது, இங்க ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து இங்க இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து ரே வந்து எமிட் ஆகி வருதுன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது, லென்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகி என்ன ஆகும்? பாத்துல இருந்து நேராக டிவைட் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. சரிங்களா? ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க வெர்ச்சுவலா வர மாதிரி, ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இந்த ரே வர மாதிரி இந்த ரே வந்துச்சுன்னா, ஆக்சுவலா ஒரு ரே போடுங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இங்க கனெக்ட் பண்ணுங்க, இந்த இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இங்க இந்த இந்த ஆங்கிளுக்கு ரே உள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா எப்படி இருக்கும்? பேரலா எமர்ஜிங் ரே பேரலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து வெர்ச்சுவலா இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இந்த ரே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஒருவேளை ஆப்டிக்கல் சென்டர் வழியா ரே போச்சுன்னா எந்த ஒரு டிவியேஷன் இல்லாம ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் அப்புறம் போகும். எதுக்கு? கான்வெக்ஸுக்கு கான்கேவ் ரெண்டுக்குமே. ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த ரேல இருந்து ஏதாவது ஒரு எனி டூ ரே எடுத்துட்டு நம்மளால இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத சொல்ல முடியும் லென்ஸுக்கு. ஸோ நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெண்டு டயக்ராம் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். பாத்தீங்கன்னா இங்க ஃபோக்கஸ்ல இருந்து நிறைய ரே வந்து எமிட் ஆகுது. மேக்ஸிமம் பாசிபிள் ரேஸ் எடுத்துக்கிறோம். எமிட் ஆகி கண்ணாடியில இந்த லென்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகி எப்படி போகுது? பேரலா ரே எமர்ஜ் ஆகுது. ரைட். அப்ப ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குதுன்னா, ஃபோக்கல் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குன்னா, இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? பேரலா போய் இன்ஃபினிட்டியில ஃபார்ம் ஆகும். சரியா? எதுக்கு? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. ரைட். அப்ப இதே கான்கேவ் லென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எப்படி பாருங்க, இங்க ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிற மாதிரி, வெர்ச்சுவல் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிற மாதிரி ரே எல்லாமே வந்து எங்க கன்வெர்ஜ் ஆகுது? இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது. கன்வெர்ஜ் ஆகி இந்த லென்ஸ்ல ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகி எமிட் ஆகி எமர்ஜிங் ரே எல்லாமே பேரலா வெளியே போகுது. ஸோ இங்க இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? இங்கேயும் இன்ஃபினிட்டில தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. சரிங்களா? சரிங்களா? அப்ப வி டிஸ்டன்ஸ் வந்து, வினா என்ன? இமேஜ் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டில தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப இமேஜ் வந்து இது ரெண்டுலயுமே இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படிங்கிறதப்ப நம்ம இங்க என்ன எடுத்துக்கலாம்னா, பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எடுத்துக்கலாம். அப்ப இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கல் லென்த் இவ்வளோ நெகட்டிவ்ல இருக்கும். பிகாஸ் ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து லைட்டுக்கு அகைன்ஸ்டால அதை மெஷர் பண்றோம், அதனால நெகட்டிவ்ல எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஸோ ரைட் சைட்ல இருக்கு. ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து ரைட் சைடு மெஷர் பண்றப்ப லைட்டோட பேரல் டைரக்ஷன்ல, லைட்டோட அலாங் டைரக்ஷன்ல மெஷர் பண்றோம். ஸோ இந்த கான்கேவ் லென்ஸுக்கு பாசிட்டிவ். எது? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் லென்த் வந்து இதுக்கு பாசிட்டிவ், இதுக்கு நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்ப இங்க பாருங்க, செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ், இது கான்கேவ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஆப்ஜெக்ட் எங்க இருக்காமா? இன்ஃபினிட்டில இருக்கு. அதனாலதான் பேரல் ரே வருது. சரியா? பேரல் ரே வந்து லென்ஸ்ல ஸ்ட்ரைக் ஆகி இங்க கன்வெர்ஜ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல ரியலா கன்வெர்ஜ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா வெர்ச்சுவலா கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இந்த சைடு ரைட் சைடு எமர்ஜ் ஆகி வெளியே போகுது. சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து, செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கல் லென்த் வந்து இதுக்கு பாசிட்டிவ், இங்க செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கல் வந்து இதுக்கு நெகட்டிவ். சரிங்களா?
இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே. இதை ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபோக்கல் லென்த், செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கல் லென்த்னா என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த செஷன்ல. தேங்க்யூ.